ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. EPS கூட்டத்தில் விஜயன் தவக கொடியை ஏந்தியவர் அதிமுக தொண்டர் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. EPS நேற்று குமாரபாளையத்தில் பேசிய போது தவக கொடிகள் பறந்திருந்த நிலையில் தற்போது தவக கொடிகளை ஏந்திய நபர் அதிமுக கொடி வண்ணத்துடன் வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறந்தது. அதனை பார்த்து உற்சாகம் அடைந்த EPS, அங்கே பாருங்கள் கொடி பறக்கிறது, நமக்கு வலுவான கூட்டணி தயாராகி இருக்கின்றது என்று அவர் உற்சாகமாக பேசியிருந்தார். நேற்று இரவிலிருந்தே இணையதளங்களில் மிகப்பெரிய வைரலான வீடியோவாக அது மாறி இருக்கின்றது. அதாவது திமுகவை எதிர்க்க நாங்கள் தான் மாற்று என சொன்ன தாவேகா தற்போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார்கள். அவர்களது தலைவர்கள் வெளியிலேயே வருவதில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் தனித்து களமாடுவதை விட அதிமுகவுடன் இணைந்து களமாடினால்தான் அது நமக்கு நன்மை பயக்கும் என்று கருதுகிறார்களா என்ற கோணத்திலும் விவாதங்கள் இணையதளங்களில் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழலில் அந்த கொடியை மேலே உயர்த்தி பிடித்து கைகளை அசைத்த அந்த நபர் அதிமுக தொண்டர் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது அவர் அணிந்திருக்கக்கூடிய டிஷர்ட்டே அதிமுக டிஷர்ட் தான். அவர் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய மாவட்ட செயலாளர், உள்ளூர் நிர்வாகியுடைய படம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு அதிமுக கூட்டத்திற்கு வருவது வழக்கம். எனவே அதுபோல அங்கு நாமக்கல் நடைபெற்ற அந்த கூட்டத்திலும் கூட பல பேர் அதே போன்று அதிமுக டிஷர்ட் அணிந்து வந்திருந்தார்கள். அதே போன்றுதான் இந்த தாவேகாவினுடைய கொடியை உயர்த்தி பிடித்து அசைத்து காண்பித்த அந்த இளைஞரும் அதிமுகவினுடைய டிஷர்ட்டை அணிந்து கொண்டிருக்கிறார். அதில் அதிமுகவினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 வண்ணங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அவர் அதிமுக நிர்வாகி வேண்டுமென்றே விஜய் கட்சியினுடைய கொடியை கையில் கொண்டு வந்து அசைத்து காண்பித்து அவர் உற்சாகத்தை ஏற்படுத்தினாரா என்ற ஒரு சந்தேகம் இப்போது எழத் தொடங்கி இருக்கிறது. அவர் உறுதியாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் தானா என்பதிலே தற்போது சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஆனால் 3 கொடிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அவருக்கு முன்பு உற்சாகமாக அசைத்து காண்பிக்கப்பட்டதால் அது அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் அதிமுக தொண்டர்களுக்கும் பெரும் உற்சாகத்தை கொடுத்தது. ஏனென்றால் அதிமுக தாவேகா கூட்டணி அமைய வேண்டும் என்று தொடர்ந்து பல முயற்சிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. பல மாதங்களாக அந்த முயற்சி நடைபெறுகின்றது. EPS அவர்கள் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் என்று சொன்னது கூட தமிழக வெற்றி கழகத்தை மனதில் வைத்துதான் அவ்வாறு சொன்னார் என்று கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில விஜய் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியால் அதிமுகவை நோக்கி நெருங்கி வருவாரா என்ற சந்தேகங்கள் வரக்கூடிய நிலையில் இவர் உண்மையிலே தாவேகா தொண்டர்தானா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.